எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் கொடுக்கிற பெரிய ஒரு ஆச்சரிப்பு என்ன தெரியுமா? நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள். கர்த்தர் நமக்கு காது கொடுத்திருக்கிறார், கேட்கணும். காது எது கொடுத்திருக்காரு? கரெக்டா நீ கேட்கணும். அது மாத்திரமல்ல, மேட்டிமையா இராதீங்கள். நான் நினைச்சா கேட்பேன், இல்லாட்டி கேட்க மாட்டேன் இல்ல. மேட்டிமையா இராதீங்கள். கர்த்தர் விளம்பினார். கர்த்தர் சொன்ன காரியத்தை நாம் உட்கொள்ள வேண்டும். கர்த்தர் என்ன சொல்றாரு? செவி கொடுத்து கேளுங்கள், காதிருந்தும் கேளாதிருப்பார்கள். அந்த கூட்டத்துல நீ சேர்ந்து விடாத. கர்த்தர் உனக்கு காது கொடுத்திருக்கிறாரு, கேட்டு அதன்படி நீ நடக்க வேண்டும். மேட்டிமையாய் மட்டும் இராதீங்கள். நான் நினைச்சா கேட்பேன், இல்லாட்டி கேட்க மாட்டேன், இதுல எனக்கு பொருத்தமா இருக்காதுன்னு நினைக்காது. கர்த்தர் சொன்னதை அப்படியே கேட்க வேண்டும். கர்த்தர் விளம்புகிறார். கர்த்தர் சொல்றாரு, இதை செய், இதை விட்டு இதன்படி நட, அதன்படி நட. அதுதான் கீழ்ப்படிதல். கீழ்ப்படியில கால் வச்சுதான் மேல்படிக்கு போக முடியும். கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுத்து செயல்படுகிற மனிதன் பாக்கியவான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.